சமீபத்தில் திரையரங்க உரிமையாளர் தயாரிப்பாளர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களுடைய பேட்டி ஒன்று பார்த்தேன். நான் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு வேதனையான பேட்டி தான். வேதனையான கோபம் கலந்த அந்த பேட்டியை ரொம்ப யதார்த்தமாக, ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள்லாம் களத்தில் இறங்கி பணியாற்றுவார்கள். களத்தில் இறங்கி பார்க்குறவங்க இந்த பேப்பர் கணக்கு, வாய் கணக்கு இதெல்லாம் வச்சுன்னு பேசுகிறவங்க கிடையாது. யதார்த்தம் ரொம்ப காலம் இருக்கார் அவர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சினிமா சம்பந்தம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். சினிமாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ்களில் எல்லாம் சொல்லக்கூடியவர். ஒரு கட்டத்தில் பாபா படத்தினால் தியேட்டருக்காரர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் நஷ்டம் அப்படின்போது ரஜினி முதல்ல கூப்பிட்டு, திருப்பூர் சுப்பிரமணியத்தை அவரை தான் கூப்பிட்டு, அப்புறம் ஆனந்தா ஃபிலிம்ஸ் எல் சுரேஷ் 2 பேரையும் கூப்பிட்டு, தயவு செய்து இம்மீடியட்டாக எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நஷ்டம் அப்படின்ட்டு எனக்கு இம்மீடியட்டாக கொடுங்க, நாள் கடத்தையே கடத்தாதீங்க. ஏன்னா அப்போல்லாம் இது மாதிரி கம்ப்யூட்டர் வசதிலாம் கிடையாது, மேனுவல் தான். நான் கொடுத்துருந்தேன். என்னுடைய மானசீக இல்லை, நான் மதிக்கிற, நான் விரும்புகிற, நான் வணங்குகிற ஆன்மீக குரூப் பாபாவுடைய பெயரில் எடுத்த படம். நான் தான் அது கதை எழுதுனேன், நான் தான் தயாரிப்பு. ஆனால் அந்த படம் மற்றவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்து, மற்றவங்க அதனால் வருத்தப்படுறாங்க, மற்றவங்க காயப்படுறாங்க, மற்றவங்க அழறாங்க அப்படின்னா அந்த காசு எனக்கு வேணாம், நான் திருப்பி கொடுத்துட்றேன், இமீடியட்டாக பண்ணுங்கன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வருஷம் தொடக்கமே ரொம்ப மோசங்கன்றார். இதை தவிர பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் சினிமா, அதாவது திரையரங்குலாம் இருக்குல்ல, காணாமல் போயிடு, ஏற்கனவே காணாமல் போயிடுச்சு, இன்னும் படுமோசத்துக்கு போயிடும். இந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ், ஊரில் ஒரே ஒரு தேட்டர் இருக்கும் பாருங்கள், தனி தேட்டர், மல்டிப்ளெக்ஸ் இல்லாத சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ், அது நிலைமையெல்லாம் படுபாதாளத்துக்கு போயிடுச்சு. அதை தாண்டி மல்டிப்ளெக்ஸே அந்த நிலைமைக்கு தான் வந்துடுச்சு. இப்போ சிங்கிள் ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸ்லாம் ஷோ போடும்போது ஏதாவது கரண்ட் பில் கவர் ஆனால் போதுங்க, இபி கட்டினா போதும், அதுக்கு ஒரு ஷோ ஓட்டுறப்பா அப்படின்ற அளவுக்கு தான் ஆகிப்போச்சு இன்றைக்கி. அதுக்கு காரணம் என்னென்னா, பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு மட்டும்தாங்க ஜனங்க வராங்க, மீதி வரது கிடையாது. ஏதாவது டாக் இருந்து படம் இது நல்லா ஓடுதுப்பா அப்படின்னு வந்தால் அதில் ஒரு 50% வராங்களே கண்டி, மீதி 50% ஓடிடியில் வந்துடும், பார்த்துக்கலாம். இந்த மனநிலைக்கு தான் வந்தாச்சு. நீங்கள் மக்களுடைய மனநிலை என்ன ஆகிப்போச்சுன்னா, கையிலேயே செல்ஃபோன் வந்துடுச்சு. அந்த செல்ஃபோனில் எல்லாமே இருக்குது. அதில் பொழுதுபோக்கு எங்கேயும் போயே தேவையில்லை, இன்னங்கிட்ட செல்ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டாங்க. அதை மீறி கார் எடுத்துக்கின்னு, ஆட்டோ பிடிச்சிக்கின்னு, டாக்ஸி பிடிச்சிக்கின்னு, பைக் எடுத்துக்கின்னு தியேட்டருக்கு அதை பார்க்கிங்கில் விட்டு உள்ளே போய் உக்காந்து ஒரு 2.25 மணி நேரம் நம்மளை சாத்தி பல படங்கள் ஒரு வழியாக குமரி, இன்டர்வெல்லே சில பேர் பிச்சுக்கின்னு ஓடி வெளியே இந்த வேதனை நமக்கு வேணுமா?